ஹலோ டியர் ஸ்டூடெண்ட், எல்லாம் நீங்கள் எப்படி இருக்கீங்க சார்? நல்லா தான் நீங்கள் இருக்கீங்க சார். ஆசைப்படுறேன் சரியா. ஸோ இதை விட நம்ம என்ன பக்கம் பேச போடுவோம் அந்த பண்ண ஸ்டூடெண்ட்டு 12th and 10th ஸ்டாண்டர்ட் பேப்பர் வேல்யூஸ் அண்ட் ப்ரொசீஜர் டீட்டெயில் ப்ரொசீஜர் ரெண்டும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் சரியா. ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ நான் போட அதை பண்ண இன்ஃபர்மேஷனில் பண்ணால் அப்டேட் ஆக முடியும். நான் போட பண்ண தெரிஞ்ச முடியும். இன்றைக்கி பண்ண ரிசல்ட் டேட் என்ன இருக்குது, பேப்பர் வேல்யூஸ் கேம்போர்ட் வேர்ஷன் எப்படி வந்து பண்ணால் போயிட்டு இருக்குது. பண்ணால் நார்மல் எக்ஸாம் பண்ணாங்க, பண்ண ஹார்டாக இல்லை பண்ண ஈஸியாக இல்லை பண்ணது இல்லை பண்ண ரிபல்ஸா இல்லை பண்ண எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம அது பண்ண இந்த வீடியோ நம்ம பார்ப்போம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். யார் பண்ணால் நியூ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கறத கூட ஸோ மறக்காம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா. ஸோ நான் போடாமல் அதில் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷன் அது பண்ணால் தெரிஞ்ச முடியும் வித்தவுட் ஃபெயில் சரியா. ஸோ வாங்க ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணால் ஸோ தடுப்போட வரைக்கும் வந்து பார்த்தோம் 12th சாங் பண்ணவங்க வந்து பண்ணால் May 8 வந்து பண்ண ஸ்டூடெண்ட் முன்னாடி வந்து பண்ண ஸ்டூடெண்ட் டென்டேட்டிவ் டைம் ரிசல்ட் இது அனௌன்ஸ் பண்ணால் கொடுத்தாங்க 10th சரியா. ஆனால் இப்போ வந்து பண்ண ஸ்டூடெண்ட்டு லேட்டஸ்ட்டாக பண்ண ஒரு அப்டேட் கூட வந்து பண்ணால் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம அப்டேட் மகிழ்ச்சின்னா அப்படின்னா May 4 வந்து பண்ண ஸ்டூடெண்ட் ரிசல்ட் பண்ண விளையாடு போங்க அது மாதிரி வந்து பண்ண ஸ்டூடெண்ட்டு எல்லா நியூஸை பண்ண அது மாதிரி தான் அப்டேட் பண்ணால் வந்து தான் இருக்குது சார் இன்றைக்கி தெரியும் சரியா. ஸோ அதுக்காக வந்து பண்ணால் எதுக்காக வந்து பண்ண இது ரிசல்ட் டேட் பண்ணால் முன்னாடி வந்து பண்ண வச்சுருக்காங்கன்னா நான் வந்து பண்ண அப்போ வந்து பண்ண இந்த எலெக்ஷன் ரிசல்ட் இருக்குது சரியா. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ எலெக்ஷன் ரிசல்ட்டு முன்னாடி வந்து 12th சாங் பண்ண ரிசல்ட் பண்ணால் இது பண்ணால் டிக்ளேர் பண்ணுற மாதிரி வந்து பண்ண ஸ்டூடெண்ட்டு எல்லா டீச்சர்ஸ் எல்லா ஆசிரியர் பெற்றோர்கள் சரி பண்ணி கோரிக்கை பண்ணால் நம்ம அம்பேங்கிஸ் பண்ணால் வச்சுட்டாங்க சரியா. ஸோ அதுக்காக வந்து பண்ண ஸ்டூடெண்ட்டு கண்டிப்பாக மே வந்து பண்ணால் ஃபோன்கிட்ட கண்டிப்பாக 90% சான்ஸ் அதிகமாக இருக்குன்னு வந்து May 4 பண்ண ரிசல்ட் பண்ணால் விளையாட போகிறாங்க சரி. பண்ணால் ஒரு 90% ஒரு 10% பண்ணால் சான்ஸ் இருக்குது சார். May 8 பண்ணால் ரிசல்ட் பண்ணால் விளையாட போகிறாங்க. சேம் டேட் தான் பண்ணால் சான்ஸ் நிறையா இருக்குது. May 4 பண்ணால் ரிசல்ட் பண்ணால் விளையாட போகிறாங்க. எதுக்காக பண்ணால் எலெக்ஷன் கூட வந்து பண்ணால் சேஞ்ச் இதாக பண்ணால் இப்போ வந்து எலெக்ஷன் அப்போ வந்து பண்ணால் யார் பண்ணால் சிஎம் நம்ம ஆக போகிறாங்க. நம்ம தமிழ்நாடு யாருக்கு தெரியும், நம்ம இந்த எம்கே ஸ்டாலின் பண்ண விஜய் பாட்டியை நமக்கு யார் பண்ண தெரியாது சரியா. வேலை பண்ண லூஸ் பண்ண வேலை பண்ண ரூல்ஸ் பண்ண வேலை பண்ண சேஞ்சஸ் பண்ணிட்டாங்களேப்பா. ரிசல்ட் டேட் பண்ண வேலை பண்ண சேஞ்சஸ் பண்ணிட்டாங்கன்னு ஸோ அதுக்காக வந்துப்பா முன்னாடி வந்து பண்ணால் ரிசல்ட் பண்ண அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணால் ஸ்டூடெண்ட்டு கோரிக்கை வந்து பண்ண வச்சுட்டாங்க சார். எல்லா பெற்றோர்கள் சரி ஆசிரியர் சரி டீச்சர்ஸ் எல்லாம் பண்ண கோரிக்கை பண்ணால் நம்ம அம்பேமெக்ஸ் பண்ணால் அதுதான் கோரிக்கை பண்ண வச்சுட்டாங்க சரியா. ஆனால் இப்போ வந்து பண்ண ஸ்டூடெண்ட்டு அது கோரிக்கை வந்துப்பா ஃபைனான்ஷியல் கண்டிஷன் அப்லோட் நான் பண்ண அடுத்து நம்ம பார்ப்போம் சார். 10th சாங் கூட வந்து பண்ண ஸ்டூடெண்ட் சார் எனக்கு ரிசல்ட் பண்ணால் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கா அதை ஸ்டில் நான் பண்ணால் அப்டேட் பண்ணால் வரவே இல்லை சரியா. என்றைக்கு தெரிஞ்சு பண்ணால் 10th ஸ்டாண்டர்டுக்கு பண்ணால் மே பண்ணால் ஒரு 20 பண்ணால் ரிசல்ட் பண்ணால் டிக்ளேர் பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணால் ஸ்டூடெண்ட்டு ஆல்ரெடி பண்ண அனௌன்ஸ் பண்ணால் கொடுத்தாங்க. ஆனால் வந்து பண்ணால் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குன்னா அவங்க வந்துப்பா May 18 பண்ணால் ரிசல்ட் பண்ணால் விளையாட போங்களா மோஸ்ட்லி பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது சார். May 20 தான் பண்ண இன்னும் பண்ண ஆஃபீஸ் அனௌன்ஸ் பண்ணால் வரவே இல்லை சரியா. ஸோ எல்லாம் நான் டீச்சர்ஸ் கிட்ட சரி எல்லாம் பண்ண நான் கேட்டுட்டேன் சரி பண்ண ஆஃபீஸ் அனௌன்ஸ் பண்ணால் வரவே இல்லை. 10th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் பண்ணால் மோஸ்ட்லி பண்ணால் சேம் டேட் பண்ணால் ரிசல்ட் பண்ணால் அனௌன்ஸ் பண்ணால் கொடுப்பாங்க. நான் 12th ஸ்டாண்டர்ட் போய் அப்படி கிடையாது. ஸோ அப்போ வந்து பண்ண ஏதாவது பண்ண சேஞ்சஸ் ஆகிட்டாங்கன்னா ஸோ அதுக்காக வந்து பண்ணால் காலேஜ்குள்ளே பண்ணால் சேரணும். ஸோ அதுக்காக வந்து நியூ இது பண்ணால் ரூல்ஸ் வந்துச்சு நம்ம கவர்மெண்ட் பண்ணால் சேஞ்ச் ஆகும். அதுக்காக பண்ண இது பண்ண நியூஸு ரூல்ஸ் எதாவது பண்ண வந்துச்சா ஸோ அதுக்காக பண்ணால் முன்னாடி வந்து பண்ண ரிசல்ட் வந்து பண்ணால் விளையாட போனால் ஸ்டூடெண்ட் பண்ணால் நல்லா பண்ணால் காலேஜ் பண்ண நல்லா பண்ணால் சேர முடியும். அட்மிஷன் நல்லா பண்ணால் ஓகே ஆக முடியும். ஸோ அதுக்காக பண்ணால் இது முன்னாடி வந்து பண்ணால் 12th ரிசல்ட் பண்ணால் முன்னாடி பண்ணால் அறிவிச்சிடணும். அது மாதிரி பண்ணால் பெட்ரோலுக்கு சரி ஆசிரியர் பண்ணால் கொடிக்க வச்சுட்டாங்க சரியா. ஸோ இது மாதிரி வந்து பார்த்து நம்ம அடுத்த நம்ம அப்போ நம்ம பார்ப்போம் ஸ்டூடெண்ட் பேப்பர் வேல்யூஷன் சரியா. ஸோ பேப்பர் வேல்யூஷன் பார்க்க பண்ண ஸ்டூடெண்ட்டு ஸ்டிக்கில் வந்து பண்ண ஸ்டூடெண்ட் கவர்மெண்ட் வந்து ஸ்டிக்கில் அனௌன்ஸ் பண்ணால் கொடுத்தாங்க சரியா. ஸோ நான் என்னைக்கு தெரிஞ்சுப்பாங்க நான் 5 டீச்சர்கிட்ட நான் பேசிட்டேன் சரியா. அந்த 5 டீச்சர் என்ன சொல்லிட்டாங்கன்னா இதை வாட்டி வந்துப்பா கவர்மெண்ட் பண்ணால் ஸ்ட்ரிக்ட்லி பண்ண ஒரு மீட்டிங்கில் வந்து பண்ண சொல்லிட்டாங்க. எல்லா டீச்சர் பண்ணால் ஒரு மீட்டிங் போயிட்டாங்க. அம்பேமெக்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா யார் வந்து பண்ணால் ஸ்டூடெண்ட்க்கு வந்து பண்ணால் ஃபெயில் பண்ண ஆசை கிடையாது. அப்போ வந்து பண்ணால் யார் பண்ணால் எவ்வளோ கூட எழுதிட்டாங்கன்னா மார்க்ஸாக கண்டிப்பாக கொடுக்கணும், நீங்கள் கட் பண்ணக்கூடாதுங்க சரியா. அப்போ வந்து பண்ண ஸ்டூடெண்ட்டு யார் வந்து பண்ணால் கோவை எடுக்கல அது கோவை வந்து பண்ணால் பேப்பரில் காமக்கூடாதுங்க சரியா. ஸோ இப்போ வந்துப்பா ஒரு 2 மார்க்ஸ் ஆனால் பண்ணால் பை மிஸ்டேக் நீங்கள் 1 மார்க்ஸ் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்க்கு இப்போ டீச்சர் மேலே பண்ணால் ஸ்ட்ரிக்டில் பண்ணால் ஆக்ஷன் பண்ணால் கொடுப்பாங்க. அது மாதிரி பண்ணால் ஸ்ட்ரிக்டாக பண்ணால் கொடுத்துட்டாங்க சரியா. ஸோ
இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ண கொடுத்தாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 15 பேஜஸ் மட்டும் தான் எழுதிட்டாங்க. ஒரு 12 பேஜஸ் மட்டும். அவருக்கு அட்லீஸ்ட் பாஸ் பர்சன்ட் கிட்ட நம்ம அந்த நம்ம கிட்ட போகணும். சரி, அட்லீஸ்ட் ஒரு 35 40 கிட்ட பாஸ் பண்ணி ட்ரை பண்ணணும். அது மாதிரி வந்து நம்ம அம்பேங்க ஸ்ட்ரிக்ட்லி சொல்லிட்டாங்க. சரியா? ஸோ 20 கிட்ட இல்லை 25 மேலே பேஜ் அட்டெம்ப்ட் பண்ணணும். அவருக்கு எவ்வளோ அட்டெம்ப்ட் பண்ணால் மார்க்ஸ்லாம் கண்டிப்பாக கொடுக்கணும். சரியா? கண்டிப்பாக கொடுக்கணும். ராங் சரி ரைட் நம்ம அட்டெம்ப்ட் பண்ணால் பெரிய விஷயம் இருக்கும். மார்க்ஸ் டெஃபினெட்லி கொடுக்கணும். 2 மார்க்ஸ்னால் 1 மார்க்ஸ், 3 மார்க்ஸ்னால் 3 மார்க்ஸ் கன்ஃபார்ம், 5 மார்க்ஸ்னால் ஏதாவது மிஸ்டேக்னா 1 மார்க்ஸ் தான் கட் பண்ணுவோம். 1 மார்க்ஸ்னால் ஹாஃப் மார்க். ஜாஸ்தி நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மேலே சீரியல் ஆக்ஷன் கொடுப்பாங்க. அது மாதிரி சீரியல் நம்ம அம்மே எல்லா டீச்சர் கட் சொல்லிட்டாங்க. இன்ஃபார்ம் ரூலில் நெகோசியேட் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சரியா? சொல்லி மெயின் ரூல் தான் எடுக்கிறது. சரியா? சொல்லி வாட்டி நம்ம கவர்மெண்ட் சீரியஸ் தான் எடுக்காங்க. சரி, யார் தப்பு பண்ணிட்டானா மேலே சீரியஸ் ஆக்ஷன் எடுப்பாங்க. சரியா? ஸோ டோன்ட் வெயிட் குட்டீஸ். சரியா? ஸோ இன்னும் வந்து ஸ்டூடெண்ட்டு பேப்பர் வேல்யூஸ் கேம் வந்து ஸ்டூடெண்ட்டு 10th ஸ்டாண்டர்ட் போர்டு வரைக்கும் ஸ்டூடெண்ட் May 13 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது மந்த்து தான். சரியா? ஏப்ரல் மந்த்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க சார். சரி, ஏப்ரல் 13. ஸோ ஏப்ரல் 13 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கம்ப்ளீட் அன்றைக்கி பண்ணுவாங்கன்னா ஏப்ரல் 20 கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் அன்றைக்கி பண்ணுவாங்க. அது மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் கூட வந்து ஸ்டூடெண்ட்டு May 7 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. May 21 22 அன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணுவாங்க. May 7 ஒன்லி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி, அது மாதிரி முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு டீச்சர் May 5 போயிட்டாங்க. சரியா? மீட்டிங்காக May 6 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பேப்பர் வேல்யூஸ் கேம்ப் வரைக்கும் 12th ஸ்டாண்டர்ட் முன்னே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோ ஸ்பீடாக நம்ம தமிழில் பேப்பர் கரெக்ஷன் எல்லா டீச்சர் அவ்வளோ ஸ்பீடாக கரெக்ஷன் பண்ணாங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட் இது வாட்டி சென்டம் தான். சரியா? ஸோ நான் எல்லா டீச்சர்கிட்ட நான் பேசிட்டேன். டீச்சர் என்ன சொல்லிட்டாங்கன்னா இது வாட்டி ஃபெயில் ஆகல. ஃபெயில் ஆகல, சான்ஸு கிடையாது. ஒரு வாட்டி ஒரு 10% கூட சான்ஸு கிடையாது. வாட்டி ஒரு 2 or 5% மட்டும் தான் ஃபெயிலியர்ஸ் சான்ஸு கிடையாது. வாட்டி இது மாதிரி ஸ்டிக்கில் வந்து பார்த்துட்டு டீச்சர்கிட்ட நான் பேசிட்டேன். டீச்சர் தான் சொல்லிட்டாங்க. சரி, இது வாட்டி நிறைய ஒரு அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு ஜஸ்ட் மார்க்ஸ்க்கு ஒரு மார்க்ஸ் ஆகிட்டாங்க. சரியா? ஜஸ்ட் மார்க்ஸ்க்கு ஆகிட்டாங்க. ஜஸ்ட்டு மார்க்ஸ். சரியா? ஜஸ்ட்டு பாஸ். சரியா? ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி வந்து சென்டம் மிஸ் எடுத்துட்டாங்க. சரியா? சென்டம் சரி 85 சரி இல்லை 85 86 இல்லை எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டாங்க ஸ்டூடெண்ட். சரியா? ஸோ அதுக்காக வந்து நீங்கள் ஏன் ஃபில் பண்ணக்கூடாதுங்க. நான் எவ்வளோ மார்க்ஸ் அவங்க கொடுப்பாங்க டீச்சரில் சொல்லிட்டாங்க. இதை வாட்டி வந்து சொல்லி ரிபல் தான் கரெக்ஷன் பண்ணுறாங்க, நார்மல் தான் கரெக்ஷன் பண்ணுறாங்க. இது ஸ்டிக் கரெக்ஷன் பண்ணவே இல்லை. சரியா? ஒரு 2 மார்க்ஸ் நீங்கள் 3 நீங்கள் 9 நீங்கள் 4 or 3 பாயிண்ட்ஸ்க்கு நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஃபுல் மார்க் 2 மார்க்ஸ் கண்டிப்பாக போடுவாங்க. 4 மார்க்ஸுங்க நீங்கள் 5 பாயிண்ட்ஸ் மட்டும் கரெக்டாக நீங்கள் என்ன 4 மார்க்ஸ் கன்ஃபார்ம். இது மாதிரி 50 மார்க்ஸ் ஸ்டிக்லி சொல்லிட்டாங்க. எதாவது அட்டம் எழுதா மார்க்ஸ் கொடுக்கணும். அது ராங்காக தப்பு பார்க்கக்கூடாது. மார்க்ஸ் கொடுக்குதான் ஆகணும். அது மாதிரி சீரியஸாக எதாவது அட்டன் பண்ணிட்டா இல்லை எதாவது மெயின் இருக்குது ஸ்டூடெண்ட். சரியா? ஸோ எல்லாம் அட்டன் பண்ணிட்டாங்கல்ல ஸ்டூடெண்ட்டு, அதுதான் மெயின் இருக்குது. ஸோ அதுக்காக மார்க்ஸ் கொடுக்குதான் ஆகணும். அது மாதிரி சீரியஸாக நம்ம 50 மார்க்ஸ் சொல்லிட்டாங்க. இல்லை டீச்சர்ஸ் கிட்ட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொல்லிட்டாங்க. சரியா? ஸோ மறக்காமல் ஸ்டூடெண்ட் இதெல்லாம் நீங்கள் சரி, நான் என்னென்ன சொல்கிறது நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் பார்த்தீங்க சார். சரியா? ஸோ இதாக பிளட் இருக்குது சார். சரியா? நான் என்ன சொல்லணும்னா நீங்கள் வந்து ஃபீல் பண்ணக்கூடாதுங்க. எல்லாச்சும் பாஸ் தான் நீங்கள் ஆவீங்க. சரியா? இல்லைப்பா ஜஸ்ட் பாஸ்க்கு ஆயிடுச்சுன்னா நம்ம ஃபெயில் ஆகலைன்னா இது நம்ம மனசை நம்ம வச்சுக்கணும். சரியா? இல்லைப்பா நமக்கு 35 நம்ம 37 வந்துச்சுன்னா அது பெரிய சார் 34 வந்துச்சுன்னா ஒரு திருப்பி நீங்கள் எக்ஸாம் அதுதான் நீங்கள் அது நீங்கள் நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் எல்லாச்சும் 50 விட நீங்கள் ஸ்கோர் பண்ணுவீங்க. எனக்கு தெரியும் 68 78 சென்டம் 68 56 நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவாங்க. எனக்கு தெரியும். சரியா? ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு சில டீச்சர் என்ன சொல்லிட்டாங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ஜாஸ்தி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. அக்கௌண்ட்ஸ் எல்லாச்சும் ஒரு 89 சென்டம் ஒரு 4 3 சொன்ன எட்டாங்க. சரியா? ஸோ அது மாதிரி இது மேக்ஸுக்கு ஒரு 3 ஸ்டூடெண்ட் சென்டம் எட்டாங்க இது வாட்டி. இது கெமிஸ்ட்ரி 2 ஸ்டூடெண்ட் சென்டம் எட்டுட்டாங்க இது வாட்டி. சரியா? அது மாதிரி டீச்சர்கிட்ட நான் கேட்டது எவ்வளோ ஸ்டூடெண்ட் இது வாட்டி எவ்வளோ சென்டம் எட்டாங்கன்னா கெமிஸ்ட்ரி 2, மேக்ஸில் கூட 2, நான் 3 எட்டாங்க. சரியா?
இப்போ நான் இது அக்கௌண்ட்ஸ் பண்ண நியூஸ் பண்ண சென்டமெட்டாங்க ஒரு 5 நாள் 4 ஒரு 5 நாள் 7 ஸ்டூடெண்ட் பண்ண சென்டமெட்டாங்க அக்கௌண்டன்ஸில் கூட சரியா. ஸோ மறக்காமல் நீங்கள் ஸ்டூடெண்ட் நீங்கள் எதாவது அப்படியே நீங்கள் பார்த்தீங்க சரியா. ஸோ நான் சொன்னா பண்ணால் ஒரு உண்மையாக ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணால் ஃபேக்காக நீங்கள் நினச்சிக்கூடாது. நீங்கள் சார் உண்மையாக பண்ண பண்ணால் எல்லா டீச்சர்கிட்ட நான் கேட்டு தான் நான் இந்த வீடியோ நான் போடுவேன். பண்ணால் ஒரு டீச்சர் ஒரு சிஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா நான் ஃபேக்காக பண்ணால் சொல்லுவாங்க சரியா. சில ஃபேக் பண்ணால் கிடையாது சார், உண்மையாக தான் நியூஸ் இருக்குது சார் சரியா. ஸோ ஸ்டூடெண்ட்டு நீங்கள் இந்த வீடியோ கொஞ்சம் லாங் தான் ஆகிடுச்சு சார் சரியா. ஸோ அதுக்காக இந்த வீடியோ நான் ஸ்டாப் பண்ணுறேன் சரியா. ஸ்டூடெண்ட் உங்கள் பண்ணால் காலேஜ்க்காக நம்ம மச்சான் பண்ணால் எல்லாம் நம்ம அப்போ நான் பண்ண போகிறேன். காலேஜ்க்காக அட்மிஷன் சரி இல்லை டாப் என்ன காலேஜ் இருக்கிறது எல்லாம் நம்ம அப்போ நான் பண்ண போகிறேன் சரியா. ஸோ ரிசல்ட் அப்போ பண்ணால் எல்லா ஸ்டூடெண்ட் பண்ணால் போவீங்க சரியா. காலேஜ்க்காகனா காலேஜ் பெஸ்ட் இருக்குது. காலேஜ் பண்ணால் ஆன்லைன் அப்ளை தான் பண்ணுவாங்க மோஸ்ட்லி பண்ணால் எல்லா ஸ்டூடெண்ட் ஆன்லைன் தான் அப்ளை பண்ணுவாங்க சரி சார். ஸோ அதுக்காக பண்ணால் பெஸ்ட்னா காலேஜ்க்கு பெஸ்ட்னா கோர்ஸ் இருக்குது. டாப் கோர்ஸ் டாப் காலேஜ் எல்லாம் நம்ம அப்போ நான் பண்ண போகிறேன். அடுத்த வீடியோஸ் மறக்காம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லாங் தான் ஆயிடுச்சு சார். ஸோ இந்த வீடியோ நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஆல் த பெஸ்ட் லெசன் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் ஆல்சோ மை சேனல் சப்ஸ்கிரைப். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் ஏதாவது நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க சார். இம்பார்ட்டன்ட் நோட்ஸு இல்லைப்பா நான் கவர்மெண்ட்லாம் சொல்லிட்டாங்க பண்ணால் டிக்ளேர் கூட நான் பண்ணுவேன் சார். வீடியோ கூட நான் பண்ணுவேன் சார். இதுக்காக தான் சொல்லுவேன் சார். மறக்காம சேனல் சப்போர்ட் பண்ணிங்க. நீங்கள் ஏதாவது நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ யார் சொல்லுவாங்க சரியா. ஸோ இந்த வீடியோ மறக்காம சார் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணாமல் இருக்கீங்க லைக் பண்ணி இந்த வீடியோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சார் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ ஜாஸ்தி தான் லாங் ஆகிடுச்சு கொஞ்சம் சார் சரி. அது நெக்ஸ்ட் டைம் பண்ணால் நான் கொஞ்சம் ஷார்ட்டாக வீடியோ போட நான் ட்ரை பண்ணுறேன் சார் சரியா. எனக்கு தெரிஞ்சப்பாங்க ஒரு 10 minutes ஆகிடுச்சு சார். இந்த வீடியோ பண்ணால் போட்டு 10-11 minutes ஆகிடுச்சு சார். ஸோ மறக்காம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்காக கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் நான் பண்ணிட்டீங்கன்னா சார் பண்ணால் மோட்டிவேட் பண்ணாலே கிடைக்கும் சார் வீடியோ போடணும். ஸோ மறக்காம சார் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக தான் நான் டீச்சர்கிட்ட நான் கேட்டுட்டேன் சரியா. ஸோ 5 டீச்சர்கிட்ட நான் கேட்டுட்டேன். அதுக்காக தான் பண்ணால் பதில் பண்ணால் சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் நமக்கு நான் ஷேர் பண்ணுவேன். நான்லாம் சொல்லிட்டாங்க தான் நான் ஷேர் பண்ணேன் சார் சரியா. ஸோ மறக்காம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணாமல் இருக்கீங்க லைக் பண்ணுற வீடியோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சார் மறக்காமல் சரியா. ஸோ ஆல் த பெஸ்ட் சார். மறக்காம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம சார்.